குட்டி போட போறோம். எல்லாரும் வாங்க. என்ன பண்ண போறோம்? பிரியாணி பண்ண போறோம். சிக்கன் பிரியாணி. மஞ்சத்தூள் வாங்கலாடா. நாங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ண போறோம்னா பிரியாணி சமைக்க போறோம். எல்லா பொருளும் வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் கோழி வாங்கியிருக்கோம். ரூபேஸ் கால் மாதிரி இதுவும் கால் நல்லா இருக்கு. நல்லா இந்த கால் மட்டும் பார்க்காதீங்க, பக்கத்துல ஒரு அவ்வளோதான். இப்போ நாங்கள் வந்து சிக்கனுக்கு மேக்னேஷன் போட போகிறோம். மேக்னேஷனுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்த ஆச்சிலேருந்து ஆச்சி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஆச்சி மசாலா, மட்டன் மசாலாவா இல்லை சிக்கன் 65 மசாலா, சாம்பார் மசாலா ஓட்டான். ஐயோ டேய், தயிர் பைட்டு வாங்கிட்டு வந்தியாடா? கை வைக்கிறான், கையெல்லாம் இன்னைக்கு எரிய போகுது அவனுக்கு. வெயில் அடிக்கிற நிழல்ல வைடா. டேய் தயிர் பைட்டு ஊத்துறா, கட் பண்ணு. அரோமாவா உங்களுக்கு சிக்கன் கிடைக்கும். இந்த வெங்காயம் சக்தி மசாலா காசு வாங்கிட்டான். இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக காக்கா வந்து நரி மாதிரி உட்காந்துருக்க மாதிரி 2 காக்கா உட்காந்துருக்கு. வேற யாரும் இல்லை, நம்ம செல்வா, சிங்கமும் செல்வாவும் தான். அவங்க உட்காந்துருக்க போஸை பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் பயந்துருக்கீங்க. போடுறப்போ ரொம்ப தண்ணி ஊத்துது. தண்ணி எடுத்து இப்ப ஒருத்த குடிக்க போறான். அது யாரு? A few moments ஓகேவா? அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. She was in a psychic vibration. அரடா என்னடா ஓடிச்சு. ஒரு நிமிஷம். உனக்கு சுடவே தெரியல. தண்ணி ஊத்து. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மஞ்சத்தூள் போட்டு புள்ளையார் பிடிக்கிறான். சாமிக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிரியாணி செய்கிறத இப்போ பாருங்க. எல்லாம் வந்துட்டு மஞ்சத்தூள் என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேசுறது வரான் பாருங்க. சீலே ஒருத்த பாட்டு பாடுறான், ABC. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வராத பயந்துருவாங்க எல்லாரும். அது கேன்சல் பண்ணுறது. ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட். அவ்வளோதான். மஞ்சத்தூளில் பெரட்டல் போடுறான். மஞ்சத்தூள் பெரட்டல் புள்ளையார் பிடிச்சி சாமி. உண்மையாக புள்ளையார் பிடிக்கிறியாடா? மச்சி செய்ய போகிறது நான்வெஜ்ஜு, புள்ளையார் பிடிக்கிற. இதுக்கு தான் ஆந்திரா பசங்களை கூட போகிறான்னு சொல்கிறது. பாருங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு சிக்கன் கொடுக்குறான். அதுதான் அடுப்பு வச்சிட்டான். அடுப்பே காலியாக இருக்குது. பக்கத்தில் சாமி வைக்கிறான். மச்சி புள்ளையார் பிடிக்கும், தண்ணி ஊற்றணும். புள்ளையார் பிடிச்சது இல்லையா நீ? தட்டோட வைக்க மாதிரி ஐடியாவா? எப்படி எடுப்பேன்? நான் குங்குமம் யார் வைப்பா? குங்குமம் திருநீரை வச்சு பட்டை போட்டு பாருங்க. நாங்கள் வந்து பாரம்பரிய முறைப்படி செய்கிறோம். புள்ளையார் வச்சு அந்த அடுமலை விட அடுமலை அந்த கல்மலை நீங்க கல்மலை விடா அவ்வளோதான் வச்சுட்டோம். வச்சிட்டு இருக்கான் வைக்கிறதுக்கு. துணி ஃபர்ஸ்ட் வைடா, துணியை வைடா. துணியை வச்சிடறா, கட்டையெல்லாம். அவ்வளோதான். நறுமணம் சேர்க்கும் அரோமா சேர்த்துட்டோம். அடுத்து வெங்காயம் இருக்குது, வச்சு எடு. இப்போ பாருங்க, அடுப்பு நல்லா தக்க தக்க எரியதுக்காக ஊதிட்டே இருக்கான். தெரியல, ஃபேஸ் தெரியல, பயப்படாது. குடுறா வெங்காயத்து குடுறா. மச்சி போடு, போடு வெங்காயம் போடு. பரவாயில்ல, கையில போட போற. அப்படியே சாய் இந்த பக்கம் எனக்கு கேமரால தெரியணும். மச்சான் வீடியோ கேட்க மாட்டேன். இப்போ வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வறுக்கணும். மண்டே உள்ள விட்டுறாதரா. பாருங்க, இப்படியே நல்லா வதக்கிட்டு இருந்தீங்கன்னா ரூபேஸ் மாதிரி நீங்களும் வந்து ஒரு நாள் பெரிய செஃப் ஆகலாம், மாஸ்டர் செஃப் ஆகலாம். அப்படியே பொன்னிறமாக தக்காளி வெயிட் போடணும். இவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணு. நம்ம செல்வா இப்போ பண்ணிட்டு இருக்கான். செல்வா
உங்களோட பிரச்சனை இல்லையா? போட்டு போட்டு பார்த்துக்கலாம். நம்ம அடுப்பு தான். இப்போ கட் பண்ணுங்க, யாருனால பிரச்சனையே இல்லை, டைம் இருக்குல்ல. இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அடுத்து தேவையான பொருட்கள்லாம் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் நாங்கள் மேரினேட் பண்ண சிக்கனை போடுறோம். மாஜாவா அவ்வளோதான், அடிக்கிற வெயில் பசிக்குது. இது நீ ஏன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க. லெக் பீஸோடு போடுறோம். லெக் பீஸ் மட்டும் போட்டால் பரவாயில்ல, லெக்கோட சேர்த்துல போடுறோம். அவ்வளோதான். ஆமாச்சி, இந்த அரிசியை போட போகிறேன். வந்து கல்லான்னு கால் போட்டுருவோம். அரிசி வந்து எப்படி கழுவணும்னா வந்து போட்டு துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். அதை விட்டுட்டு எப்படி கழுவுனா பூந்திக்கு லட்டு பிடிக்கிற மாதிரி அப்படியே பொறுமையாக பண்ணாதான் அந்த அரிசியில் இருக்க மேலோட்டமான தண்ணி தான் வரும். அப்படி பண்ணிட்டு இந்த அரிசி வந்து எத்தனை வாட்டி கழுவணும்னா 2 வாட்டி கழுவுனா போதும். இப்படிதான் கரெக்டாக அப்படியே பண்ணிட்டு அரிசி மஜாவா இருக்கு. அரிசி குவாலிட்டி தரமா இருக்கு. அப்படியே சைடுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்தேன். மச்சி கரம் மசாலா அதிகமாக போடாத, போடு மச்சி மசாலா. அவங்க பாருங்க, ஒருத்தன் வந்து சூப்பராக மசாலா போட்டுட்ருக்கான். ராத்திரி வழி நெடுக. அடுத்த நிலை வரும் இல்லை, எங்களுக்கு பிரியாணி தான் வரும். கோழி கால் வேகவே இல்லை. மூந்து பார்த்தா நான் இருக்கு அதுவே இல்லை. அடி பிடிக்குது அடி. அடுப்பு அப்படி எடி விடுறேன் தக்க தக்கன்னு உள்ள. கட் பண்ண போது அடி. இவன் அடிக்க மாட்டா. டீ டைமே ஆயிடுச்சா? ரோட்ல போறாங்க அக்கா, நாங்க செய்வோம்டா பக்கம். இதுக்கு பேர் ஓனே அப்படியே எட்டி விட்டேன்னு வச்சுக்கோ. பாத்தி எடுக்கிறான்டா மச்சான். கங்க்ராச்சுலேஷன். அது கேட்கறேன். அது நீதான் தெரிஞ்சிச்சு. நான் உன்ன கணக்கு தான் பார்க்க சொன்னேன், நீ தான் சொல்லணும்ட்டு. நானா சட்டி கணக்கு வச்சு சொல்லியிருப்பேன். நான் என் 1.5 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்போ போதுமா? 3 கிலோ லிட்டர் ஊற்றினா 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அவ்வளோ ஊற்றிருவாமா? அவன் தான் போய் எடுத்துட்டு வாடா, குடத்தை வச்சு நான் கண்ணு கொட்டுருவேன். அமைதியா சரி, அடுப்புல பேசலாம். அண்ணால் அடிக்குது. நீங்களா மேல அடிக்குது. மூடா சுத்த பாருங்க. ஒருத்தருக்கு வந்து இருக்கிற தண்ணி எண்ணெய மட்டும் தராடா. இங்க பாருடா. தம்பி எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு ஏன் பிரியாணி சாப்பிட வந்துருவார்ல, அப்படி ஒரு பார்த்தோம். அண்ணனுடைய பிரியாணிக்கே என் நாக்கு அடிமை. தம்பி தம்பி உப்பு வேணுமா? காரம் வேணும். உப்பு தான் வேணும். உப்பு என்னடா என்ன பண்ற, பாதி உப்பு போடு. பாதி உப்பு கொட்டுங்க. ஏய் அரிசி போட்டு நக்கு நக்கு சுத்தமா இருக்காதடா. ஆமா, பாதி உப்பு போடு. ரொம்ப போடா, பாதி உப்பு போடு. நீ போட்ட ஃபர்ஸ்ட் போட்டாலே பாதி போடு. இதுல கரண்டில போடு. ஸ்கேட்டர் பண்ணி போடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு வசந்திடா. வீசுறா, சூற காத்து வீசுறா. ஏற காத்து வீசுதே, ஏமத்து மனசு போல பேசுதே. பிரியாம தட்ட காட்றா. அதுக்கு தட்டுல பீஸ் போட போறான்டா. வாங்க டேஸ்ட் பாப்போம். இருடா, இன்னும் வேகலடா. கம்யூனிட்டி இவனை வெச்சிக்கினு ஒரு பிரியாணி பண்ண முடியாதா? அரிசி போடுறா. உப்பு காரம் கட்டா உரப்பா இருக்கு. அரிசியில என்ன உப்பு? அரிசி தானே மொத்தமா கவுடுறா.
சட்டி தெரியுதாண்ணா? ஜட்டி தான் தெரியுது போடு ஜட்டி நினைச்சேன் சொல்லுவேன் ஏய் தண்ணி ஊத்தலாமா? போதும் மச்சி. கடைசியா அம்மா கூப்பிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே சில வந்து தம்மு வச்சிட்டோம். அண்ணா யாரும் போயிடாதீங்கடா அண்ணாடா கட்ட போட்டிருக்கேன் ஏய் சிலோனே சாரி சிலோனே மச்சான் இப்ப தக்காளி வெட்ட கத்துக்கிட்டு இருக்கான். வெங்காயம் நான் தான் அரிய சொல்லி கொடுத்தேன். இந்த அடுத்து தம் போட வருவான். மச்சி கங்க எப்படி கையில எடுத்து போட போறியா? கை வேணும் மச்சான் போதும்டா ரூபே இல்லடா இன்னும் வேணும்டா அடியில கிடியில வைக்கிறான்ல மச்சான் இது பத்த மட்டும் விடு. போடு போடு போடு. சக்திமான் வந்துட்டாரு. சக்திமான் நானே ஊதுறேன்டா. சக்திமான் சக்திமான். அங்க காத்து ஊதி நிக்கிறடா எங்கடா நெருப்பே தெரியல. அப்படியே சும்மா இழுத்து மட்டும் பாரு, மேல இருக்கிறதுலாம் உள்ள ஊந்துற கூடாது. ஃப்ரூட்டி குடிக்குமா? இது வரவா? வந்துட்டான். தம்ம திருட்டுத்தனமா திருடி பாக்குறான். அது பாம்பு புஷ்னு சவுண்ட் கொடுக்குது. ஏய் தம்மு போட்டு ஏன்டா திறந்து பாக்குறீங்க? அதான் இன்னும் கொஞ்சம் தான் மூடிடு, அப்படியே மூடிடு, அவ்வளவுதான். நீலையே கைய விடுவான் அவன். சும்மாவா விடுவான்? கிண்டி பாக்குறானே. டேய் தம்மு விடுறாத. விட்டா விட்டா கைய விட்டான். பொலார்னு வைக்கணும் போல டமுக்கு 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 டம்மா டம்மா. அதான் சத்தியமா சொல்றேன்டா, நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சனா நான் எங்கனாலும் சமைப்பேன்டா. நானே ஏடா கூட. நாங்களே ஏடா கூட. ஏய் இத கழுவுடா ஒழுங்கா மச்சான். இந்த தண்ணியில ஊத்தி கொஞ்சம் கை விட்டு கழுவு, ஏன்னா என் கை இதுவாகுது. பல மரத்துக்கு சோ டிடிஆர் வந்துட்டாரு. இருடா சரி கொட்டி வா. கொட்டியாச்சு பிரியாணி. இல்ல எதுவும் தோண வேணாம். நாங்க என்ன கை வைக்கல. கத்திரிக்காய் பச்சடி எல்லாம் உள்ளே இருக்கு ஆல்டர்னேட்டிவா. எதுவும் போட வேண்டிய வேலை இல்ல. என்ன பண்ணுவேன்? அப்படியே போட தட்டை அப்படி போட மாட்டேடா. இதான் போடுவேடா நீ தட்டை. ஜோடி கால் போச்சுடா. நீ காலு வலி கிளிய போது என்ன அசிங்கப்பட்டு போறீங்க. வாழையில ஃப்ரெஷ்ஷாக விரிச்சு ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி போட போகிறோம். அவ்வளவுதான், அந்த ஒரே இதை போதும்டா வீடா. மச்சி ஏய் கடையில் வெட்டுற மாதிரி ரோல் ரோலாக வருதுடா. வாங்க போய் சாப்பிடலாம். ஃபுல்லே காட்டு. விடியத்துக்குள்ள எல்லாம் பார்த்துருக்கேன். காத்தாடி ஓகேவா? ஏமாச்சு உங்க வீட்டுக்கு இருக்கடா இல்லை? டேய் போட்டா ஆ பத்மா போது ராஜ்கிரண் 2.0 இல்லை 3.0. செல்வா விஷாலே இங்கயா? அங்க போறேன். அத தூக்கி வந்து இங்க போட்டுக்கோ, இங்க வந்துக்கோ. சரி அப்படி ஏய் கால் நாமளே செஞ்சோம். நீ கவலைப்படாத. 2 கால் தான் இருக்கு. ஹாய் गाइस. ஹாய் காய்ஸ், எல்லாரும் என்ன பண்றோமோ தெரியல. சாப்பிட போறோம் இப்ப. மச்சி உங்கிட்டே இருக்குது பா. இந்தா காய்ஸ் இங்க பாருங்க, அவன் சாப்பிட்டா. ஒரு லெக் பீஸ் பெருசா கிடைச்சிருக்கு. தெரியுதான்னு தெரியல. எடு மச்சி, சாப்பிடு மச்சி. மச்சி காலு அப்படியே பல்லி மாதிரி முழிக்கிறீங்க. நரன்னு இருக்கும், நல்லா தான் இருக்கும். மச்சி மச்சி சாப்பிடலாம். இதோ மச்சி பொச்சு மச்சி பொச்சுக்கு சாப்பிடு. டேய் அந்த பொத்துக்கு சொல்லடா. அவன் பாருங்க, அவனுக்கு தண்ணி குடிச்சாதான் சோறு உள்ள இருக்குமா. சைடில் லிக்விடாக அவனை வச்சிருக்கான். புத்திக்கு ஃப்ரெண்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் காமிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பண்ண வேலைக்கு மூஞ்சி கழுவிட்டு இருக்கான். அப்படியே திருப்பிடுவேன். சமைந்தாடா
அதான் வெற்றிகரமாக முடிச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் நாங்கள் சாப்பிட்ட இடம். லொக்கேஷன் என்ன சொல்லுங்கள், வாடகைக்கு வரோம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா. சரிங்களா? பாய், எல்லாம் கிளம்புறோம். வாங்க போவோம். வீட்டுக்கு ஓனரு கிளம்பிடலாம். பாய்.